அந்த படம் வந்து வரலாற்றில் பேசப்படுற படமாக இருக்கும். ஸோ அப்படி 11 மே 1973ஆம் ஆண்டு வெளியான படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் டூயல் ஆக்டில் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தையும் எம்ஜிஆர் தான் டைரக்ஷனும் பண்ணியிருப்பாரு. ஸோ டூயல் ஆக்டாக நடிச்சு அவர் தான் எடிட்டிங் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் எடிட்டிங் எம்ஜிஆர் சார் தான் பார்த்தேன். அப்படின்னு பார்த்தோம்னா முருகன் அப்படின்ற ஒரு எம்ஜிஆர் சயின்டிஸ்டா நடிச்சிருப்பாரு. ராஜு அப்படின்ற இன்னொரு எம்ஜிஆர் சிபிசிஐடியா நடிச்சிருப்பாரு. ஸோ முருகன் வந்து ஒரு மின்னல்ல இருந்து ஒரு சக்தியை கண்டுபிடிப்பாரு. அந்த சக்தி பொய் அப்படின்னு சொல்லிட்டு பைரவன் சயின்டிஸ்ட், அதாவது அசோகன் வந்து பைரவனா நடிச்சிருப்பாரு. அவர் ஆர்கியூ பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் $100 மில்லியன் எம்ஜிஆர் அந்த சக்தியை ஃபாரினர்ஸ் கிட்ட விற்க சொல்லுவாரு. ஆனா எம்ஜிஆர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுளா விமலா அப்படின்ற பேரை நடிச்சிருப்பாங்க. ஸோ விமலாவை கூப்பிட்டு சிங்கப்பூர் போயிருப்பாரு. சிங்கப்பூர் போன இடத்துல அசோகன் எம்ஜிஆரை சுற்றுவாரு. எம்ஜிஆரும் வந்து ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த சிங்கப்பூருக்கு இன்னொரு எம்ஜிஆர் ராஜு சிபிசிஐடியா இருப்பாரு. அந்த எம்ஜிஆரை தேடி வருவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதை. ரொம்பவே சுவாரஸ்யமா எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஃபேன்ஸால ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா எங்க நடந்திருக்குன்னா மதுரையில நடந்திருக்கு. 1973ஆவது வருஷம் இந்த படம் ரிலீஸுக்கு மதுரை மாவட்டத்துல அப்ப இருந்த மேயர் வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அப்ப ஒரு ஆளுங்கட்சியில மேயரா இருந்திருக்காரு. ஸோ இந்த படம் வந்து நீங்க இறங்கி தேட்டர்ல ஓடிருச்சுன்னா நான் வந்து சேலை கட்டிக்கிறேன், பாவாடை காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேயர் ஒரு மிகப்பெரிய சவாலை எம்ஜிஆர் கிட்டே எம்ஜிஆர் ஃபேன்ஸ் மத்தியிலையும் வச்சிருந்தாரு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் குறிச்ச நேரத்துல குறிச்ச டைம்ல வந்து அந்த படத்தை தேட்டர்ல மதுரையில இறக்கி காமிச்சிட்டாரு. இறக்குனோட ஃபேன்ஸ் அந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு மதுரையில. முக்கியமா ஃபேன்ஸ் தேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த மேயர் எந்த கட்சியில இருந்தாரோ அந்த கட்சியோட கொடி கம்பத்துல சேலைகள் எல்லாம் கட்டிட்டு பயங்கர ஆர்ப்பாட்டமா அந்த தேட்டருக்குள்ள போய் படத்தை வேற லெவல்ல சக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பயும் வந்து இது மதுரையில வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரியா தான் இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த சம்பவம். ஸோ இந்த படம் வந்து அப்பவே 4.30 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய்க்கு மேல இந்த படம் கலெக்ட் பண்ண படம். எப்பவுமே ஃபேன்ஸ் அப்படின்றவங்க ஹீரோக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போனா தான் இருந்திருக்காங்க. சந்தேகம்